Hi, hello and welcome to Mathematical 360. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா முக்கோணங்கள் ட்ரிகானமெட்ரி ப்ராப்ளம் சால்விங்ஸ் பார்த்தோம். அதில் 6 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்த 3 டைப்ஸில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா இணைமுறை காஞ்சுகேட் மெத்தடில் பார்த்தோம். டைப் 2 வர்க்க முறை ஸ்கொயர் மெத்தடில் பார்த்தோம். டைப் 3 குறுக்கு பெருக்கல் முறை கணக்குகள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த 3 டைப்பான ப்ராப்ளம்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 டைப்பான ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுங்க அந்த டீட்டெயிலாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 3 டாப்பிக்கில் ஃபஸ்ட் டாபிக் டைப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோண கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். டைப் 5 இறக்க கோண கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். டைப் 6 ஏற்ற கோணம் இறக்க கோணம் கொண்ட கணக்குகள் போத் கம்பைன் பண்ண மாதிரி எலிவேஷனும் டிப்ரெஷனும் கம்பைன் பண்ண ஆங்கிள்ஸ் டிஃபரன்ஸ் எலிவேஷனும் டிப்ரெஷனும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற கோண கணக்குகள் ப்ராப்ளமா இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எக்ஸாம்பிள், இரு கப்பல்களும் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டரில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. சொல்யூஷன். ஆக்சுவலாக இது ஒரு டயக்ராமேட்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களும் பயணம் செய்கின்றன. சியும் டி தான் 2 கப்பல். ஸோ கலங்கரை விளக்கத்தி வந்து ஏபி. ஸோ அதை தான் 200 மீட்டர்ஸ்னு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கான். கலங்கரை விளக்கம் ஏபி என்க. ஸோ ஏபி இதுதான் ஏ அண்ட் பி. ஸோ அந்த ஏபியோட ஹைட் வந்து 200 மீட்டர்ஸ்னு ப்ராப்ளத்திலேயே கொடுத்துருக்கான். அடுத்து சி மற்றும் டி என்பது இரு கப்பல்கள் இருக்கும் இடங்கள். ஸோ ஃபஸ்ட் போட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சி, செகண்ட் போட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ ஏபி 200 மீட்டருங்கிறது அவன் கலங்கரை விளக்கத்தின் உயரம்னு சொல்லி ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கான். அதுதான் இந்த ஹைட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வந்து பார்த்திங்கன்னா சிடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சிஏ ப்ளஸ் ஏடி ஆட் பண்ணிங்கன்னா சிடி வேல்யூ நமக்கு எடுத்துரும். ரைட் ஆங்கிள் பிஏசி ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். மோஸ்ட்லி ஏற்ற கோணம் இறக்க கோணம் இருக்கிற ப்ராப்ளத்தில் டேன் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆப்போசிட்டோட வேல்யூவோ அட்ஜசன்ஸோட வேல்யூவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ டேன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டோட வேல்யூ தெரிஞ்சுன்னா ஆப்போசிட் வேல்யூ தெரிஞ்சுன்னா அட்ஜசன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி டிவைடட் பை ஏசி. ஸோ tan 30யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/√3. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரி டேபிள். ஸோ பிலோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்முலா பேஜ் வேணால் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா வீடியோக்கான லிங்க்கும் பிலோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஏசி ஈக்குவல் டு 200√3 எப்படி மீன் ஆகுதுன்னா ஏபியோட வேல்யூ 200, கலங்கரை விளக்கத்தின் உயரம் வந்து 200க்கு ப்ராப்ளமே கொடுத்துட்டான். ஏசி நம்மளுக்கு தெரியாது. ஸோ tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3. ஸோ அதனால் ஏசி இந்த சைடு ஏசியின் சைடு போச்சுன்னா நியூமரேட்டரில் போயிடும். ஸோ ஈக்குவல் டு 200 × √3 இந்த சைடு வந்துச்சுன்னா √3. ஸோ ஏசி ஈக்குவல் டு 200 × √3. அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏடி எடுத்தோன்னா tan 45 டிகிரி. ஸோ அதோட ஆப்போசிட் சைடும் ஏபி, அட்ஜசன்ட் சைடு ஏடி. ஸோ ஏபியோட வேல்யூ 200 நமக்கு தெரியும். tan 45 டிகிரி 1. அதான் அந்த ட்ரிகனாமெட்ரி டேபிள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சது. ஆக்சுவலாக வந்து அந்த டேபிள்லேருந்து tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அப்போ ஏபியோட 200 டிவைட் பை ஏடி. ஸோ ஏடி ஈக்குவல் டு 200. ஸோ சிடியோட வேல்யூ ஏசி ப்ளஸ் ஏடியை கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் சிடியோட வேல்யூ 200√3 + 200. ஸோ இதில் 200 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 200 காமன் வந்துச்சுன்னா √3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் √3யோட வேல்யூ 1.732. ஸோ இந்த 200 வெளியே வந்துச்சுன்னா 1.
ஸோ 1 + 1.732. ஸோ இதை ஹார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 546.4 மீட்டர்ஸ். ரிசல்ட் தேர்ஃபோர் இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு 546.4 மீட்டர் ஆகும். டைப் 5 இறக்க கோண கணக்குகள். ப்ராப்ளம் இன்வால்விங் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எக்ஸாம்பிள், 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. சொல்யூஷன். ஸோ இதை ஒரு டயக்ராமேட்டிக் எடுத்திருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸை. கட்டிடத்தின் உயரம். ஸோ கட்டிடத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க பிசி 20 மீட்டர்னு நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. தரையில் பந்து இருக்கும் இடத்தை ஏ என்க. ஸோ இந்த இடத்த தான் தரையில் பந்து இருக்கும் இடம் சொல்கிறாங்க. ஸோ பிசி 20 மீட்டர் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சிஏ 60 டிகிரி இறக்க கோணம். ஸோ இறக்க கோணங்கிறது ப்ராப்ளமே கொடுத்துருக்காங்க 60 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ ஏபி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஏபி, அது எக்ஸ் மீட்டர்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசி நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா 2 ஆக்சிஸில் ஒரு லைன் கட் டவுன் பண்ணுதுன்னா இதோட ஆங்கிளும் அதோட ஆப்போசிட் சைடோட ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் போகிற 60 டிகிரி ஆங்கிள் இந்த எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில் போகிற 60 டிகிரியோட ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் நம்ம 60 டிகிரி சொல்கிறோம். ஸோ tan 60 டிகிரி ஆப்போசிட் சைடு பிசி டிவைடட் பை ஏபி. ஸோ அதனால் பிசியோட வேல்யூ 20 மீட்டர் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கான். ஏசியோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ், அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. tan 60 வேல்யூ பார்த்திங்கன்னா √3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20√3. எக்ஸ் இந்த சைடு போயிடும், √3 பாட்டமில் வந்துடும். ஸோ √3 × √3 இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணுறால ரிசல்ட் தேர்ஃபோர் கட்டிடத்தின் அடிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு 11.55 மீட்டர். டைப் 6 ஏற்றக்கோணம் இறக்கோணம் கொண்ட கணக்கு. கம்பைன்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள், 12 மீட்டர் உயரம் கட்டிடத்தின் உச்சியில் இருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்றக்கோணம் 60 டிகிரி மற்றும் அதன் அடியின் இறக்கக்கோணம் 30 டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்க. சொல்யூஷன். ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக்கலாக எடுத்திருக்காங்க. ஸோ ஏஓ என்பது கட்டடம். ஸோ இந்த ஏஓ தான் கட்டடம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 12 மீட்டர்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஓஏ ஈக்குவல் டு 12 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கோம். பிபி என்பது மின்சார கோபுரம். ஓகேவா, இதில் பி என்பது மின்சார கோபுரத்தின் உச்சி பகுதி, பி டேஸ் என்பது மின்சார கோபுரத்தின் அடிப்பகுதி. பி ஏற்றக்கோணம். ஆக்சுவலாக இதோட ஆங்கிள் 60 டிகிரின்னு ப்ராப்ளத்தையே கொடுத்துருக்கான் ஏற்றக்கோணம்னு சொல்லி. அடுத்து பி டேஸ் அதோட இறக்க கோணம். ஸோ அதுவும் 30 டிகிரின்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கான். ஸோ மின்சார கோபுரத்தின் உயரம். ஸோ இதோட டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா பி × பி டேஸ். பியிலேருந்து பி டேஸ் வரைக்கும் என்ன வேல்யூ வருது, ஸோ அதை ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ எம்பி ஈக்குவல் டு நம்ம டோட்டல் ஹைட்டு தான் கண்டுபிடிக்கும் எம்பி. ஸோ அதனால் பிபி மைனஸ் எம்பி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஓஏஹெச். என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இந்த ஹெச் மைனஸ் 12 எப்படி மீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எம்பி டேஸோட வேல்யூ 12ன்னு நமக்கு தெரியும், எம்பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எம்பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா பிபி மைனஸ் எம்பின்னு எழுதலாம். ஸோ அதனால் ஹெச் நமக்கு தெரியும், ஹெச் மைனஸ் ஓஏ. ஸோ ஓஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12. ஸோ ஹெச் மைனஸ் 12. இந்த ரைட் ஆங்கிள் ஓஎம்பி tan 60 டிகிரி எடுத்தோன்னா tan 60 ஆப்போசிட் சைடு எம்பி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பார்த்திங்கன்னா ஓஎம். ஸோ எம்பியோட வேல்யூ நம்ம இங்கே டெரிவேட் பண்ணது ஹெச் மைனஸ் 12 தெரியும், ஓஎம் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோம். tan 60 டிகிரி √3. ஸோ
ஸோ OM ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா OM ஈக்குவல் டு h minus 12 divided by root 3. ஏன்னா root 3 கீழே வந்து OM சரி போயிடும். செகண்ட் ரைட் ஆங்கிள் வந்து OMP டேஸ் tan 30 எடுக்கிறோம். ஸோ அது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா MP டேஸ் divided by adjacent side OM. ஸோ 1/√3 ஈக்குவல் டு 12 OM. ஸோ இதில் OM இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு ரூட் 3 வந்து இன்ச் போயிடும். OM இன்ச் வரும்போது OM ஈக்குவல் 12√3 ஆகும். ஸோ இந்த எபோவ் 1 and 2 ஈக்குவேஷனில் பார்க்கும்போது OMோட வேல்யூ ரெண்டும் சேம். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சேம். அதனால் நம்ம இது இப்படி எழுதலாம், h minus 12 divided by √3 ஈக்குவல் டு 12√3 எழுதலாம். ஸோ h minus 12√3 ஈக்குவல் டு 12√3. h minus 12 ஈக்குவல் டு 12√3 into √3. இந்த √3 இன்ச் போச்சுன்னா ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ √3 into √3 ஈக்குவல் டு 3. ஸோ h minus 12 into 3. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 into 3 வந்து 36. 12 இன்ச் மைனஸ் 12 இன்ச் வந்து ப்ளஸ் 12 ஆயிரும். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 48. ரிசல்ட் தேர்ஃபோர் மின்சார கோபுரத்தின் உயரம் 48 மீட்டர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னா பிலோ கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கில் ஃபார்முலா பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்கான லிங்க்கும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.